ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராஜாங்கத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இப்படி கட்சியிலேருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு சாவித்ரி வந்து, நீங்கள் ஏற்கனவே எல்லாரும் வருத்தத்தில் இருக்கோம், நீங்கள் என்னமோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சண்டை போடுறாங்க. இப்படி எல்லாரும் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ராஜாங்கம் கிளம்பி வராரு. கிளம்பி வந்துட்டு, சேதுவா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி நல்லா வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் போட்டு அவரோட ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு கிளம்புறாரு. அப்போ சேதுவுக்கும் ஒரே சந்தோஷம், சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனால் இப்படி வந்து வேட்புமனு தாக்கலுக்காக வந்திருக்கோம் சேது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தான் கட்சியில் வேணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேது. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, அதனால் என்ன, நம்ம சுயேட்சையாக நிற்போம், நல்லது செய்யணும் தான் நம்ம நினைக்கிறோம், சுயேட்சையாக நிற்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு சேது. அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே போகும்போது தான் தெரியுது, சேது தான் வந்து எலெக்ஷனில் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பிளான் பண்ணியிருக்காருன்னு. நான் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லைப்பா, நீ தான் இனிமேல் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. சரிப்பா, நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சேதுமே வேட்புமனு தாக்கல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ்ச்செல்வி வந்து காலேஜ் கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் கட்சிக்காரங்க, அதாவது சேது எதிர்த்து நிற்கிறாங்க இல்லையா, அவங்களா வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, ஏற்கனவே உங்கள் ஃபேமிலியிலலாம் பிரச்சனை அது இதுன்னு இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் வந்து சேதுவுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணுங்க, அப்போ நாங்கள் ஜெயிச்சிருவோம் ஈஸியாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி, அதெல்லாம் நான் பண்ண முடியாது, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷாக பேசி அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து காலேஜ் கிளம்பி பஸ் ஸ்டாப்பிங்கில் நின்றுருக்கும்போது சேது வந்துட்டு அவரோட பைக்கில் வராரு. வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, நீ எங்கள் அப்பாவை எப்படியெல்லாம் இது பண்ண, இப்போ பார்த்தியா எங்கள் அப்பா வெளியே கொண்டு வந்துட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் நீன்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருக்கல, நீ ஒன்றும் சின்ன ஹிண்ட்டு தான் கொடுத்த, அதை விட எத்தனை விஷயத்த நாங்கள் கண்டுபிடிச்சி எங்கள் அப்பா காப்பாற்றிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் இவ்வளோ பேசும்போது தமிழ்ச்செல்வி எதுவுமே பேசலை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா திருப்பியும் வந்துட்டு இனிமே கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போது மறுபடியும் எலெக்ஷனை நிற்க வைக்கிறாரு. அது என்ன நிற்க வைக்கிறாரு, கண்டிப்பாக நான் ஜெயிச்சு எங்கள் அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சேது. இதெல்லாம் கேட்டுட்டுமே தமிழ்ச்செல்வி எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. பேசிட்டு சேது கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்துட்டு வண்டி ரிப்பேர் ஆயிடுது. கருப்புக்கு ஃபோன் பண்ணி, வெளியே போகணும் கருப்பு அப்படின்னு சொல்லும்போது, நான் ஷேர் ஆட்டோவில் தான் வந்துட்டு இருக்கேன் மாப்பிள்ள, நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ அவங்க வந்து அவங்கள கூப்பிடுற இடத்துக்கிட்ட கொஞ்சம் தூரம் தள்ளி தனத்துக்கிட்ட ஒரு 4-5 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிண்டல் பண்ணி டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, தனத்துக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, வா நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்கிறாரு. ஆனால் சேது வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பார்த்துட்டே போயிடுறாரு. அவங்க போய் ஒரு 5 மினிட்ஸில் தமிழ்ச்செல்வியோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் வந்துட்டு, ஏன்டா என் பிள்ளைங்கிட்ட கலாட்டா பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் விரட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறமா அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் வருது, இப்படி உங்கள் அப்பாவை வந்து யாரோ வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார், என்னாச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்கும்போது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல, வெட்டிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, வந்து பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த நிலைமையில் வந்துட்டு ஒருவேளை தமிழ்ச்செல்வி அவங்க ஆப்போசிட் கட்சிக்காரங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணல இல்லையா, அதை மனசில் வச்சு வெட்டியிருப்பாங்களா, இல்லை வேற யாரோ வெட்டினதை வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா, இல்லை ஈஸ்வரி வந்துட்டு இவங்க பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னு அவங்க எதுவும் பண்ணுறாங்களா, இல்லை வேறு யார் என்ன பண்ணுறாங்க, இதுக்குள்ளே என்ன சூழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.